நிச்சயமா முன்னேறி இருக்கு. இதுல என்னன்னா இந்த கேள்வி என்னன்னா ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை முன்னேற்றியது, பாஜக காரர்களுக்கு தமிழகத்தின் முன்னேற்றத்தில் ஏதோ அவர்களுக்கு கொஞ்சம் கூட பெருமை இல்லைன்ன மாதிரி எல்லாரும் எடுத்து போறாங்க. அப்படி இல்ல, தமிழகம் பெருமை பெற்றிருப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் தமிழச்சி தான். ஆக இந்த அரசியல் ரீதியாக ஏதோ தேசியத்தை பற்றி பேசினால் தமிழுக்கு எதிரானவர்கள் என்பதை போலவும், தேசிய கட்சியில் இருந்தால் அவர் தமிழுக்கு எதிரானவர்கள் போட்ட ஒரு மாய தோற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். இது மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. அதனால என்னன்னா தேசியத்தில் இருக்கும்போது இப்ப நான் அடிக்கடி சொல்வேன், தமிழ் என் பெயரில் மட்டுமல்ல என் உயிரிலும் இருக்கிறது. ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னா உடனே ஏதோ தமிழுக்கு எதிரானவர்கள் போலவும், இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழகம் வளர்ச்சி அடையலன்னு நாங்க சொன்னதை போலவும் முன்னெடுத்து. அப்படி இல்ல, தமிழகம் நிச்சயமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு திராவிட கட்சி மட்டும், திமுக மட்டும் காரணம் இல்ல. நான் அழுத்தமாக நம்புகிறேன், தமிழக வளர்ச்சிக்கு மரியாதைக்குரிய பெருந்தலைவர் மிகப்பெரிய அடித்தளமிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கல்வியை பற்றி எல்லாம் நாம பேசுறதுக்கு முன்னாலேயே மதிய உணவை கொடுத்து அனைவருக்கும் கல்வியை கொடுத்தது. எந்த சமூகம் கல்வியில் உயர்கிறதோ அந்த சமூகம் உயர்ந்துவிடும். மற்ற மாநிலங்கள் எல்லாம் கல்வியை பற்றி சிந்திக்காத நேரத்தில் 5000 மாணவர்கள் இருந்தால் கூட அங்கே ஒரு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்று சிந்தித்த அந்த தலைவனின் அடித்தளம் இதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இன்னொன்று தமிழர்களின் உழைப்பு, தமிழர்களின் அறிவாற்றல். நான் அயல்நாடுக்கு போய் படிக்கும் போது கூட தமிழர்களின் அந்த உழைப்பும் அந்த பெருமையும் பேசப்படுகிறது. அதனால எல்லோருக்கும் இதில் பங்குண்டு.